அவங்க இப்ப இல்லங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா, அவங்க இல்ல அப்படின்னு என் மனசு ஏத்துக்காது. அதுக்கு காரணம் வந்து, அவங்க வந்து ஒரு காவிய தலைவி மட்டும் இல்ல, ஒரு காவியம். ஆனா, தொடர்ந்து நான் பேசிட்டே இருந்தேன். நான் கூட சொல்வேன், "அக்கா என்னக்கா வயசு இப்ப 90 ஆகுது வந்துருங்களேன்க்கா சென்னைக்குன்பேன். இப்ப 91 ஆயிடுச்சு வந்துருங்கக்கான்னுவேன்." இப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். "நான் இண்டிபெரண்ட்டா இருந்துட்டேன். இப்படி தாண்டி இருப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கணவர் அவங்களுக்கு நெறைய துரோகம் பண்ணாரு. ஆனா, அவருக்கு கடைசி வரைக்கும் காசு குடுத்தேன். மொத சினிமா இண்டஸ்ட்ரில வரும்போதே கைக்குழந்தையா அவங்க கையில தான் நான் அறிமுகமே படுத்தப்பட்டேன். அருமையானவங்க. என்னுடைய பிரெக்னன்சில எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. குழந்தை பொறந்த உடனே முதல்ல அந்த குழந்தை வாயில தேன் ஒரு தங்க காயின்ல தேன் தொட்டு அவங்க தான் குடுத்தாங்க. ஸோ நான் என் வாழ்க்கையில அவங்கள மறக்கவே முடியாது. இது என்ன ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில இவங்கலாம் ஒரு சகாப்தம். புரியுதுங்களா? இந்த சகாப்தத்துக்கு கூட அந்த மரியாதை செலுத்தலன்னு நினைக்கும்போது வேதனையா இருக்கு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். இப்போ நம்ம கூட சௌகா ஜானகி அம்மா இல்ல. ஸோ திரைத்துலகத்திலேயே வந்து இது பெரிய பேரிழப்பா இருக்கு. இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பா இருக்கு? ரொம்ப அதிர்ச்சி தான். ஒரு ஒரு நல்ல சோலு. ம். அவங்க இப்ப இல்லங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா, அவங்க இல்ல அப்படின்னு என் மனசு ஏத்துக்காது. அதுக்கு காரணம் வந்து, அவங்க வந்து ஒரு காவிய தலைவி மட்டும் இல்ல, ஒரு காவியம். அவங்க அவ்ளோ அற்புதமான படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா துறை இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய புகழ் நிலைச்சு இருக்கும். ம். அத வந்து யாருமே அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அவங்களுடைய உழைப்பு. ம். அத யாருமே பறிக்க முடியாது. இன்னைக்கும் நம்ம வந்து யூடியூப் திறந்தோம்னா, சௌகாரம்மாவுடைய பல படங்கள் பாமா விஜயமாக இருக்கட்டும், நீர்க்குமிழியா இருக்கட்டும், இல்ல நம்ம இவரு கே. பாலச்சந்தர் சார் பண்ண எவ்வளோ படங்கள் எல்லாமே வந்து அற்புதமான படங்கள். குமுதம்லாம் யார மறக்க முடியும் சொல்லுங்க? ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து திரைத்துலகத்திலேயே வந்து சிலர் வராங்க, சினிமாவும் சிலர் வரல அப்படின்ற விஷயம் இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஏன்னா, ம். ம். இது என்ன ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில இவங்கலாம் ஒரு சகாப்தம். புரியுதுங்களா? இந்த சகாப்தத்துக்கு கூட அந்த மரியாதை செலுத்தலன்னு நினைக்கும்போது வேதனையா இருக்கு. பரவால்ல. அத இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. கிட்டத்தட்ட தமிழ் சினிமால பல படங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் எண்ணிக்கை அடங்காத படங்கள் 400க்கும் மேல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க நெறைய படங்கள பார்த்துருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், பேசியிருக்கலாம். அவங்க கூட நீங்க பேசிய தருணங்கள்லாம் இருக்காமா? நெறைய இருக்கு. நான் மொத சினிமா இண்டஸ்ட்ரில வரும்போதே கைக்குழந்தையா அவங்க கையில தான் நான் அறிமுகமே படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நெறைய படங்கள் பண்ணோம். கன்னடத்துல, தெலுங்குல, தமிழ்ல நெறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணா இருக்கேன். அவங்களுடைய கடைசி பொண்ணான கிருஷ்ண சச்சி எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து யக்ஞபிரபா பெரியவங்க, அவர் தம்பு, அப்புறம் அவங்களுக்கு பிறந்த அந்த பேர குழந்தையான வைஷ்ணவி, வைஷ்ணவியுடைய கணவனான அரவிந்த் மொத எங்களுடைய சீரியல்ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டாரு. ஸோ குடும்பம் ரொம்ப க்ளோஸு. அண்ட் அம்மாட்ட நான் விடாம ஃபோன்ல பேசுவேன். ஏன்னா நாங்க புட்டபர்த்தி சாய்பாபா மேல வந்து இவங்க நம்ம அஞ்சலி தேவிம்மா ஒரு சீரியல் பண்ணாங்க. அத நான் தான் வந்து ஃபுல்லா புரொடக்ஷன் பார்த்தேன். ப்ரொடியூசருங்கிற பேர் அவங்களது. பட் ஃபுல்லாவே சாயிக்கு நாங்க தான் பண்ணோம். அப்போ தான் அம்மாலாம் அதில ஆக்ட் பண்ணாங்க. அவங்கலாம் சாயி டிவோட்டியா மாறி, அங்கேயே வந்து அவங்கலாம் வந்து கிருஷ்ணகுமாரி அக்கான்னு வந்து அவங்களுடைய சிஸ்டர். அங்க ஒரு இடம் வாங்கி, அங்கேயே அம்மா குடிபெயர்ந்துட்டாங்க. சாய் பஜன் அட்டெண்ட் பண்ணணும், சாய் பத்தி பேசணும்னு சொல்லி அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா, தொடர்ந்து நான் பேசிட்டே இருந்தேன். நான் கூட சொல்வேன், "அக்கா என்னக்கா வயசு இப்ப 90 ஆகுது வந்துருங்களேன்க்கா சென்னைக்குன்பேன். இப்ப 91 ஆயிடுச்சு வந்துருங்கக்கான்னுவேன்." இப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். "நான் இண்டிபெரண்ட்டா இருந்துட்டேன். இப்படி தாண்டி இருப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருக்க விஷயத்திலேயே நெறைய யூனிக்கான விஷயம் பார்க்கலாம். அவங்க ஹேர்ல இருந்து ஒரு யூனிக்னெஸ்ஸ கொண்டு வந்தவங்க அவங்க. ரொம்ப ஒரு ஸ்டைலிஷ் லேடிங்க. ரொம்ப கிளீனா இருப்பாங்க. ஒரு நாள் கூட ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டதில்ல. நம்புறீங்களா? இவ்ளோ படம் பண்ணியிருக்காங்களே! நாங்கலாம் ஷூட்டிங் சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். அவங்க சாப்பிட்டதே கிடையாது. வீட்லருந்து சமைச்சு அவங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க சவுக்காரம்மா வராங்கன்னா, சிவகுமார் அங்கிள்ல இருந்து, ராகேஷ் அங்கிள்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்க சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவ்ளோ நல்லாருக்கும் அவங்க சாப்பாடு. கொண்டு வருவாங்க. தயிர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கெட்டியா ஸ்பூன்ல அப்படியே கெட்டியா வந்து பன்னீர் மாதிரி விழும். அது எப்படி அவங்களுக்கு தான் வரும் அந்த மாரி உர ஊத்தலாம். அந்த மாரி ஒரு அருமையானவங்க. என்னுடைய பிரெக்னன்சில எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. குழந்த பொறந்த உடனே முதல்ல அந்த குழந்த வாயில தேன் ஒரு தங்க காயின்ல தேன் தொட்டு அவங்க தான் குடுத்தாங்க. ஸோ நான் என் வாழ்க்கையில அவங்கள மறக்கவே முடியாது. இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு தாயையும், ஒரு தகப்பனையும் எப்படி இழக்கிற அந்த ஃபீல் இருக்கோ,
நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம், அம்மாவை இழந்தது அந்த ஒரு ஃபீல்டில் இருக்குது. கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா அவங்க ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க, அதே சமயம் ரொம்ப ஒரு நல்ல பெண்மணிங்க. அவங்க கூட வீட்டில் வேலை செஞ்சவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்கள அறிந்தவங்க, செட்டில் இருக்கிறவங்க யார் வந்து உதவி கேட்டாலும் அம்மா செய்வாங்க. அவங்க முன்னாடிலாம் நான் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு உயர்ந்த ஒரு ஹிமாலயாவுடைய ஒரு மிகப்பெரிய சிகரம் அவங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க நல்லா வந்து வாழ்ந்தாங்க. சரியான சமயத்தில் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா சொத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. நான் கடைசி வரைக்கும் வச்சுக்குவேன். எந்ததான பல பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். பல நடிகைகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இல்லை, இது என் பிள்ளைகள், அவங்களுக்காக தான் கஷ்டப்பட்டேன்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாருமே அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் எல்லாருக்கிட்டையும் நம்ம நிறைய விஷயத்த நோட் பண்ணுறோம். சிலர்கிட்ட தன்மை இருக்கும், சிலர்கிட்ட அன்பு இருக்கும், சிலர் வந்து நேர்மையாக இருப்பாங்க, சிலர் வந்து கொடுக்குறதுல வள்ளலாக இருப்பாங்க. அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜிலேருந்து நிறைய பேர் கடந்து வந்துட்டோம். இவங்க கிட்ட நீங்கள் சௌகா ஜானகி அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன்னா என்னம்மா சொல்லுவீங்க? அவங்க கணவர் அவங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணார். ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் காசு கொடுத்தாங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு. நாங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது அவர் வருவார். அம்மா வந்து காசு எடுத்துகிட்டு போய் என் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்வாங்க. நான் ஓடி போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அவர் யாருன்னு கூட தெரியாது. பிற்காலத்தில் அவர் வந்து அவங்களுடைய கணவர் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன். ஸோ அது என் வாழ்க்கையை வந்து பெருசாக மாற்றி போட்டுச்சு. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்போது அதையே நான் செஞ்சேன். ஸோ அதனால் அவங்க ஒரு ரோல் மாடல். அவங்களுடைய அந்த தன்மையை, அந்த பண்பை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட பல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சரியான சமயத்தில் எப்படி வாழணும், எப்படி யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு களஞ்சியம், ஒரு காலேஜுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். சௌகா ஜானகி அம்மா நேற்று நம்ம விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க இருக்காங்க, அவங்க எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நடித்த படங்கள் பல தலைமுறைகள் கடந்து, காலம் கடந்து இன்றைக்கும் பார்த்து ரசிக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய, வியக்கக்கூடிய ஒரு பதிவுகளை விட்டு போயிருக்கிறதுனால அவங்க வந்து மறைஞ்சதாக சொல்ல முடியாது, வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன். அவர்கள் அவங்க நடிப்புக்கு, அவங்களுடைய திறனுக்கு, அவங்க நடித்த எந்த படத்துலேருந்து ஒரே ஒரு காட்சி, ஒரே ஒரு பாடல் எடுத்தாலே போதும், எல்லா அவங்க தோன்றுற எல்லா திரையிலும் அவங்க வந்து தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை, பெண்மையை பற்றி அவர்களுடைய புரிதல், அது வந்து ரொம்ப அசாத்தியமானது. தென்னிந்திய நடிகர் சங்கம் அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கும்போது அந்த விழாவுக்கு முன்னால் ஒரு மணி நேரம் எங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பேசின விதம் வந்து ஒரு மிலிட்ரியில் ஒரு லேடி கமாண்டிங் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அந்த தோரணையில் தான் பேசினாங்க. அப்போவே அவங்களுக்கு நல்ல வயசு. அவங்க படிக்கட்டு ஏறும்போது எங்களுடைய தோழர் ஒருத்தர் கை கொடுக்கும்போது அப்படி தட்டி விட்டு, நான் கேட்டேன்னா அவங்க கையை நானே ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு மணி நேர பேச்சில் அவங்க கொடுத்த சாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நான் நேற்றெல்லாம் அவங்கள பற்றி யோசிக்கும்போது அந்த செய்தி தான் எனக்கு மனசில் திரும்பி வருது. ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தில் பெண்களுக்கான கவசம் அவங்களுடைய அறிவு மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க எதனால் அறியப்படுறாங்களோ அதில் அவங்க வந்து திறன் மிகுந்ததாக தங்களை வளர்த்துக்கணும். அது ஒன்று தான் கவசம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையே அவங்களுடைய செய்தியாக அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு, அவங்களோட பழகினதில், அவங்கள ஆராதித்ததில், அவங்களுடைய ரசிகனாக இருந்ததில் நான் மிகவும் பெருமை கொண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, கூட இருந்த எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சவுகார் அம்மாவோட மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் சென்னை வந்து 50 வருஷமாச்சு. 50 வருஷமாக அவங்களுக்கு தெரியும். கண்ணன் ஒரு கைக்கு வந்தேன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், அதில் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் வேலை பார்த்துட்டு ஒரு சின்ன கேரக்டரையும் நடித்தேன். அதில் சவுகார் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர், பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதுக்கப்புறம் கடைசி அவங்களோட தம்பி படத்தில் நடித்தேன். நம்ம கார்த்தி, ஜோதிகா எல்லாம் நடித்த படம். அது கோயம்புத்தூரில் தான் நடந்தது. அப்போ என் அம்மாவுடைய 75வது பிறந்தநாள் அங்கே கோயம்புத்தூரில் நடந்தது. அதுக்கு சவுகார் அம்மா வந்திருந்தாங்க, கார்த்தி, ஜோதிகா எல்லோரும் வந்திருந்தாங்க.
எங்கள் அம்மா நான் எல்லாருமே அவங்களுக்கு பயங்கர ஃபேன். மறக்க முடியாத படங்கள் புதிய பறவை, ஒளி விளக்கு, உயர்ந்த மனிதன், பாமா விஜயன், இருகோடுகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வந்து வந்தோம் 4 பாட்டு பாடணும் அப்படின்ட்டு இருக்காது. எக்ஸ்ட்ரானரி பவர்ஃபுல் கேரக்டர் தான் அவங்க ஹீரோயினாக நடித்த எல்லா கேரக்டருமே. ஒரு ஒரு மாபெரும் இழப்பு. அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம்.